வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு யூனிட் 13 ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். அல்கைன்ஸினோட வடிவச ஆய்வு. தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் அப்படின்னா வடிவச ஆய்வு. த ஈச் கார்பன் இன் அல்கைன்ஸ் is sp3 hybridized and the 4 groups or atoms around the carbon are tetrahedrally bonded. In alkenes having 2 or more carbons, there exists free rotation about carbon-carbon single bond. Such rotation leaves all the groups or atoms bonded each carbon into a infinity number of readily inconvertible three-dimensional arrangements. Such readily inconvertible three-dimensional arrangements of a molecules is called conformations. So conformation analysis அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாலிகுல்ஸில் இருக்கிற கார்பன் பாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது sp3 ஹைபிரிடைசேஷனில் இருக்கும். ஸோ இந்த sp3 ஹைபிரிடைசேஷனில் அந்த ஒரு கார்பனில் அதில் எத்தனை பாண்டட் ஆட்டம்ஸ் குரூப்ஸ் இருக்குது, ஸோ அது வந்து எப்படி வந்து டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது மாலிகுல்ஸில் இருக்கிற கார்பனை சுற்றி இருக்கிற குரூப்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் குரூப்ஸ் எத்தனை இருக்குது, ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஈத்தேன். ஸோ ஈத்தேனோட மாலிகுல்ஸினோட கன்ஃபர்மேஷன் மாலிகுல்ஸில் எப்படி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ த கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஈத்தேன். த 2 tetrahedral methyl groups can rotate about the carbon and carbon bond axis, yielding several arrangements called conformations. The extreme conformations are staggered and eclipsed conformation. There can be number of other arrangements between staggered and eclipsed forms, and their arrangements are known as skew forms. ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ டெட்ராஹைட்ரல் மெத்தில் குரூப்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணலாம். அதாவது கார்பன் குரூப்பில் இருக்கிற ஈத்தேனில் மித்தில் குரூப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணும்போது கார்பனில் இருக்கிற பாண்டை நம்ம வந்து வேரியஸ் பொசிஷனில் வந்து ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு செவரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ், நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அதில் என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஸ்டாகர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும், இடைநிலை வடிவம். எக்லிப்ஸ்ட் அப்படின்னா கிரகநிலை வடிவங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். தென் நம்பர் ஆஃப் அதர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிட்வீன் த ஸ்டாகர்ட் அண்ட் எக்லிப்ஸ்ட் ஃபார்ம்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை ஸ்கியூ ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து ஈத்தேன் மாலிகுல்ஸ்னோட எக்லிப்ஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ sp3 ஹைபிரிடைசேஷனில் ஒரு கார்பன் இருக்குது. ஸோ கார்பன் CH3 அப்படிங்கிறது கார்பன். ஸோ இப்போ ஒரு கார்பனை நிலையாக வச்சுட்டு இந்த ஒரு கார்பனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரொட்டேட் பண்ணலாம். இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ மாலிகுல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பொசிஷன் மாறும். ஸோ மாறும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும், அதாவது ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் எது வந்து ஸ்டாண்டர்டாக, அதாவது அதனோட நிலையான அமைப்பு எது கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம சொல்லுவோம். ஸோ எக்லிப்ஸ்ட் அப்படிங்கிறது கிரகநிலை அமைப்புங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் மெத்தில் குரூப்பில் இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே இருக்குது அப்படின்னா அது நேராக இங்கே இருக்கும். ஸோ இதில் இங்கே இருக்குது அப்படின்னா அது நேராக இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வடிவம் கிடைச்சிது அப்படின்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரகநிலை வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் திஸ் கன்ஃபர்மேஷன் த ஹைட்ரஜன்ஸ் ஆஃப் ஒன் கார்பன் are directly behind this of the other. ஒரு கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனும் இன்னொரு கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனும் அது நேராக பின்னாடி இருக்கும். The repulsion between the atoms is maximum and it is least stable conformer. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சது அப்படின்னா ஸோ அப்போது இதுக்கு இந்த கார்பன் இருக்கிற ஹைட்ரஜன் எங்கே இருக்கோ அது நேராக அடுத்த கார்பன் இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் எக்லிப்ஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற ஒரு ரிப்பல்ஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால இது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால இந்த எக்லிப்ஸ்டு கன்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிற கன்ஃபார்மர்லேயே வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி இல்லாமல் ஒரு கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிடைக்கிறது வந்து ஸ்டாகர்ட், இடையிட்ட வடிவம்.
staggered conformation. So in this conformation, the hydrogens of both the carbon atoms are far apart from each other. The repulsion between the atoms is minimum and it is the most stable conformer. இதில் என்ன சொல்ற அப்படின்னா இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கும் ஸோ ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இது நேராக ஹைட்ரஜன் இங்கே இல்லை, ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா இது நேர் ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ அப்போ இது வந்து முறுக்கி விடப்பட்ட நிலையில் இருக்குது. எப்படி இந்த கார்பனை நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த மாதிரி கிடைக்கும் போது ஸோ இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற ரிப்பல்ஷன் முரண்டல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் மாதிரி ஒரு ரிப்பல்ஷன் வந்து இருக்கும். ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பதிலாக ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது இருக்கும், எதிர்வினை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ரெண்டு ஒன்னோட ஒன்று என்ன ஆகுனா விலகும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம்னா ரிப்பல்ஷன். ஸோ அப்போ இதில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் ஹைட்ரஜனுக்கு நேரம் இதில் கிடையாது. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன், அதாவது எக்லிப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு நேராக இந்த ஹைட்ரஜன் இங்கே இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்டாகர்டில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் மாறுபட்ட நிலையில் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா ரிபல்ஷன் பிட்வீன் த ஆட்டம்ஸ் இஸ் மினிமம். இது அப்போ ஒவ்வொரு ஆட்டத்துக்கு இந்த ஆட்டத்துக்கும் இடையில ரெண்டு கார்பனுக்கு இடையில வந்து ரிபல்ஷனுங்கிறது ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர். இதை நிலையான இடையட்ட வடிவம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். நிலையான இடையட்ட வடிவம், ஸ்டாகர்ட் அப்படிங்கிறது நிலையான வடிவம். So next வந்து skew conformation. The infinite numbers of possible intermediate conformations between the two extreme conformers are referred skew conformers. ஸோ அப்போ ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்க என்ன அப்படிங்கன்னா ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்கியூ கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் த ஸ்டெபிலிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஈத்தேன் ஏர் ஸ்டெபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டாகர்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, அதுக்கு அடுத்தது ஸ்கியூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எக்லிப்ஸ்ட் அப்படிங்கிறது அடுத்தது இருக்குது. அதாவது இந்த ஸ்கியூ ஃபார்ம் அப்படிங்கிறது எக்லிப்ஸ்டுக்கும் ஸ்டாகர்டுக்கும் இடைப்பட்ட வடிவமாக ஒரு ஸ்டெபிலிட்டியில் இருக்குது. So the potential energy difference between the staggered and the eclipsed conformation of ethane is around 12.5 kilojoule mole inverse. ஸோ எதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எதுக்கு அப்படின்னா ஸோ ஸ்டாகர்டுக்கும் ஸோ எக்லிப்ஸ்டுக்கும் இடையில உண்டான எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஸோ 12.5 kilojoule mole inverse. The various conformations can be represented by the Newman projection formula. ஸோ இதுக்கு வந்து பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூமேன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் கரெக்டாக தெரியும். ஸோ எக்லிப்ஸ்டு அப்படின்னா ஸோ இந்த முன்னாடி இருக்கிற கார்பன் இது நேராக பின்னாடி ஒரு கார்பன் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, நல்லா தெரியும். ஸோ இந்த கார்பன் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு நேராகவே அடுத்த கார்பன் இருக்கிற ஹைட்ரஜனும் மேட்ச் ஆகும். ஸோ அப்போ அதாவது ரெண்டு கார்பனுக்கும் நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு கார்பனை முன்னாடியும் அது நேர் பின்னாடி வந்து இன்னொரு கார்பனும் இருக்குது. ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா எக்லிப்ஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் என்ன ஆகுன்னா இந்த முன்னாடி கார்பனில் இருக்கிறத அப்படியே மறைக்கிற மாதிரி பின்னாடி இருக்கிற கார்பன்லேயும் என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம எக்லிப்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். இது நியூமேன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் இந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரிப்பல்ஷன் வந்து ஸோ இங்கே வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதனால் வந்து என்ன சொல்லுவோம்னா இது வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதான் இருக்கிறதுல ஸ்டெபிலிட்டி கம்மியான கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கியூ அப்படிங்கிறது ரெண்டுக்கு இடைப்பட்டதாக இருக்கும். எதுக்கு எக்லிப்ஸ் இருக்கும் ஸ்டாகர்டுக்கு இடைப்பட்ட வடிவமாக இருக்கிறதா என்ன சொல்லுவோம்னா ஸ்கியூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்து ஸ்டாகர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதாவது முன்னாடி இருக்கிற கார்பனில் இருக்கிற ஆட்டர் குரூப்ஸுக்கும் பின்னாடி இருக்கிற கார்பனில் இருக்கிற குரூப்ஸுக்கும் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தான் வர முடியும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அப்போ ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து இதுதான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாகர்ட் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்கியூ ஃபார்ம். ஸோ அதுக்கு அடுத்தது எக்லிப்ஸ்ட் அப்படிங்கிறது தான் லாஸ்ட். இது வந்து ஸ்டெபிலிட்டி வைஸ். இதில் வந்து ஸ்டெபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எப்படி போடலாம்னா இது ரிவர்ஸ் ஆர்டரில் போச்சு அப்படின்னா இது வந்து ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரில் போடலாம். ஸோ இதை வந்து நியூமேன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிற ஈத்தேனில் இதை சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த எனர்ஜி பொட்டன்ஷியல் டயக்ராம் வச்சு சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஈத்தேனுக்கு ஸோ ஸ்டாகர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜி கம்மியாக தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாகர்ட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கியூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வரது இருக்கிறது வந்து எக்லிப்ஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குன்னா இந்த மாலிகுல்ஸ்க்கு இது வந்து அனதர் என்பிபிடேட்டுக்கு போட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாகர்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே வரும். இதுதான் வந்து ஸ்டாகர்டுக்கு உண்டானது. ஸோ இது வந்து எக்லிப்ஸ்டுக்கு உண்டானது, இது வந்து ஸ்கியூக்கு உண்டானது. அதாவது ஸ்டாகர்டுக்கும் எக்லிப்ஸ்டுக்கும் இடையில இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா ஸ்கியூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி டிஃபரன்ஸ். ஸோ இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங்கிற சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.